இப்போ ஜென்ரலா இந்த கொஸ்டின் வந்து ஒரு நீங்கன்னு மட்டும் இல்ல, இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் ஒரு ஜென்ரலா ஒரு ஆக்ட்ரஸோ, ஆக்டரோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரம்போது, அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் வந்து அசெம்பிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சர்க்கிள்குள்ள தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாரி. உங்களுக்குமே நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்க இதுக்குள்ள தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்கேல் அந்த மாரி உங்களுக்குன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த லக்ஸுரி இல்ல. ஏன்னா நான் யுஎஸ்ல இருந்து தான் ஃபுல்லாவே ட்ரை பண்ணேன். இங்க வந்தது, இது பண்ணது எல்லாமே. ஸோ நேட்டிவ் எனக்கு யுஎஸ்ஏ இது. நான் யுஎஸ்ல தான் ஓகே. செட்டில்டு அங்க தான் இருக்கேன். ஸோ நான் எங்க ஸ்கூலிங் வந்துட்டு இங்க பண்ணேன். அதனால தமிழ் கொஞ்சம் நல்லா வரும். பட் எனக்கு அங்க இருந்து தான் நான் ஃபுல்லாவே ஒரு டீம் இங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த மாதிரி இருந்தனால, எனக்குன்னு ஒரு டீம் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வரும்போது யாரோடலாம் நான் கனெக்ட் ஆகுறேனோ, எங்கெல்லாம் எனக்கு ஆடிஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் வருதோ, அத பேஸ் பண்ணி போறது தான். ஸோ அதனால அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. பட் நான் எப்பவுமே யார் என்ன ரீச் அவுட் பண்ணாலும் கேட்கறது, எனக்கு ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இது என்ன கேரக்டர்? இவங்க என்ன இந்த படத்துலயோ இல்ல சீரிஸோ எதுவா வேணாலும் இருக்கட்டும். இவங்களால என்ன நடக்குது இந்த கதையில? அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே கேட்பேன். அப்படிலாம் ஏதாவது இல்லைன்னா கூட நானே அவங்க கிட்ட சொல்லுவேன். லைக் இங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற யாருக்காவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் அந்த மாதிரி. இப்போ நான் வர்றது அங்கிருந்து இங்க வரேங்கும் போது நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ ஐ ஃபோக்கஸ் ஆன் கேரக்டர் மோர் தென் இந்த டீமோட தான் அப்படின்னு.